ஹாய் மக்களே, எங்கள் ஊரில் கல்யாண வீட்லலாம் இப்படி தான் மட்டன் குழம்பு செய்வாங்க. எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் காஞ்சதும் ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்க வேண்டியது, தேவையான உப்பு சேர்த்து வதக்கிடலாம். நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் வதக்குவோம். அதுக்கு முன்னாடி தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். தேங்காய், முந்திரி, வேர்க்கடலை, சோம்பு, கசகசா ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிடுவோம். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. அதோட மட்டன் சேர்த்து நல்லா கை நிறையா புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு பெரட்டி அதோட தயிர் சேர்த்து ஈவனாக பெரட்டி விட்ருவோம். பெரட்டி கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ இதோட கரம் மசாலா, மட்டன் மசாலா, நான் சக்தி மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு, நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதிக்க விட்டுருவோம். இப்போ கொதிச்சு வந்துருச்சு. உப்பு செக் பண்ணி போட்டுக்கிறோங்க. ஏற்கனவே கொஞ்சம் வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குக்கர் விசில் மூடி விசில் போட்டுற வேண்டியது. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்துருக்கு பாருங்கள். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ காலையில் நல்லா இட்லிக்கு மட்டன் குழம்பு வச்சு சூப்பராக காலைல டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க மக்களே.